தமிழக வெற்றி கழகத்தின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் தொடங்கியது. அது குறித்தான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இந்த பொதுக்குழு கூட்டத்தில் என்னென்ன விவகாரங்கள் குறித்தெல்லாம் ஆலோசிக்கப்பட இருக்கிறது? ஒவ்வொரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியும் வருடத்திற்கு 2 முறை செயற்குழு மற்றும் பொதுக்குழு நடத்த வேண்டும் என்பது தேர்தல் ஆணையத்தின் விதியாக இருக்கிறது. அதன்படி இன்றைய தினத்தில் திருவான்மையூரில் இருக்கக்கூடிய இந்த கன்வென்ஷன் சென்டரில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் என்பது தற்பொழுது அந்த கட்சியினுடைய உறுதிமொழியுடன் தொடங்கி இருக்கிறது. அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் பங்கேற்று இருக்கிறார்கள். இந்த பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே 2514 நபர்களுக்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒவ்வொருவருடையுமே அந்த அழைப்பு கடிதம் என்பது அவர்களுக்கு அனுப்பப்பட்டிருந்தது. அந்த கடிதத்தில் ஸ்கேன் செய்யக்கூடிய அந்த வசதியும் இடம் பெற்றிருந்தது. அதன் அடிப்படையில் யாரும் அத்துமீறி உள்ளே நுழையாதபடி பல்வேறு ஏற்பாடுகள் இங்கு செய்யப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 11 பாகங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு சென்னைக்கு என்றால் அது தனியாகவும், கரூர் என்றால் அது தனியாகவும், இப்படி மண்டலங்கள் 11 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு நிர்வாகிகள் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது உறுதிமொழியுடன் கூடியிருக்கிறது. தீர்மானத்தை பொறுத்த வரைக்குமே 15 முதல் 20 தீர்மானங்கள் போடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருமொழி கொள்கையாக இருக்கட்டும், தொகுதி வரைவரையாக இருக்கட்டும் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும், தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும், சட்ட ஒழுங்கு உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்தும் இந்த தீர்மானங்கள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இங்க இந்த பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயை தொடர்ந்து அதனுடைய நிர்வாகிகள் உரையாற்றுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் விஜயனுடைய சுற்றுப்பயணம் அவர் மே மாதத்திலிருந்து அல்லது ஜூன் மாதத்திலிருந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் என்று ஏற்கனவே அந்த தேர்தல் பிரிவு செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சுற்றுப்பயணத்திற்கான அந்த ஏற்பாடுகள் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும், பூத் கமிட்டி அடுத்தது பூத் கமிட்டி மாநாடு என்பது அமைக்கப்பட இருக்கிறது, நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் எவ்வாறு செய்ய வேண்டும் உள்ளிட்டவைகள் குறித்து இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் இருமொழி கொள்கை, நீட் உள்ளிட்ட தீர்மானங்கள் அறிவிக்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் என்னென்ன தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருக்கிறது ராஜேஷ்? அதாவது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகள் அது மத்திய மாநில அரசுகளுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாகவும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே மீனவர்களுக்கான அந்த பிரச்சனையை நடிகர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருந்தார். அந்த மீனவர்களுக்கு ஆதரவான அந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்படும். ஏன்னா தொடர்ச்சியாக ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யக்கூடிய அந்த சூழல் என்பது இருக்கிறது. அவர்கள் அங்கு உண்ணாவிரதம் எல்லாம் மேற்கொண்டார்கள். அதற்கு ஆதரவாக விஜய் கடலூரில் போராட்டம் நடத்துவதற்கெல்லாம் திட்டமிட்டு இருந்தார். இந்த நிலையில் தான் அனுமதி எல்லாம் மறுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த பொதுக்குழுவில் மீனவர்களுக்கான அந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் கல்வியை பொறுத்த வரைக்குமே இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை, இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை உள்ளிட்ட இந்த பிரச்சனைகள் குறித்தும் அது தீர்மானம் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தொடர்ச்சியாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்து தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் தொடர்ச்சியாக அறிக்கையின் வாயிலாகவே தமிழக அரசை வலியுறுத்தி வருகிறார். ஏனென்றால் பாலியல் தொல்லை அதிகரித்திருக்கிறது, பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் அதிகரித்திருக்கிறது. இதனை உடனடியாக தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு தொடர்ச்சியாக அவர் வலியுறுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான ஒரு தீர்மானம் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு தொடர்ச்சியாக விஜய் தரப்பிலிருந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிறது. மாற்று இடத்தில் அந்த விமான நிலையத்தை அமைக்க வேண்டும் என்று அவர்கள் கூறி வருகிறார்கள். அதனால் பரந்தூர் அந்த விமான நிலையம் எதிர்ப்பதற்கான அந்த தீர்மானம் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படியாக பல்வேறு தீர்மானங்கள் இதில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.